கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எல்லாரும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரத்தை திருப்பி போவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவுது. இஸ்ரவேல் வம்சத்தாரை உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நானுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றி வைப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்று என்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மலமுமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தரே இந்த பகுதியிலிருந்து நிறைய சத்தியங்களை கற்றுக்கொள்வாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான சத்தியங்களை பார்த்துக்கொள்வாங்க. கடந்த வார்த்தையோட பார்க்கும்போது பார்த்தோம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வரும்போது அசுத்தமானவைகள் எல்லாம் நீக்கப்பட்டால் தான் ஆசீர்வாதங்கள் எப்படி கொண்டு வர முடியும். அசுத்தங்களும் பாவங்களும் ஆசீர்வாதம் ஒன்றா பயணிக்கவே முடியாது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்ல, பாழாக்கப்பட்ட இந்த தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். அப்படின்னா பயிரிடப்படாத அல்லது கைவிடப்பட்ட அல்லது யாராலும் கண்டுகொள்ளப்படாத அல்லது அங்கே இருந்து பராமரிக்கக்கூடிய பராமரிப்பாளர்கள் இல்லாததுனால அது என்ன ஆகிப்போச்சு, பாழா போச்சு. இல்லைங்களா? ஒரு நிலம் ஏன் பாழாய் போகிறதுனா அதை பயிரிடுவதற்கான நோக்கமோ அதை பராமரிப்பதற்கான மக்களோ அல்லது இதுக்கு தேவையான தண்ணீரோ சில இடுபொருள்கள், அதாவது விவசாயம் பண்ணுறதுன்னா விதை போடணும், மரம் நடணும், ஏதாவது பண்ணணும்ல, அது எதுவுமே பண்ணுறதுக்கோ அதுக்கான சோர்ஸஸ் எதுவுமே கிடைக்கலன்னா அந்த இடம் என்ன ஆகணும், பாழாத்தான் கிடக்கும். ஒரு பலன் கொடுக்கணும். எப்படி அந்த பூமியினுடைய தன்மையே தேவன் உண்டாக்கும் போதே அந்த பூமி விளைவிக்க வேண்டும் என்று உண்டாக்கியிருக்கிறார். விளைவிக்க வேண்டிய பூமி விளைவிக்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது விளைவிக்க வேண்டிய அந்த நிலத்தில் வேலை செய்கிற மனிதன் இல்லாதவர் தான் பிரச்சனை. முதல்ல தேவன் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மனுஷனுடைய தேவனுடைய ஒரிஜினல் நோக்கமே மனுஷன் எதுக்கு, அவன் வைக்கப்பட்ட பூமியை பண்படுத்தணும், காப்பாற்றணும். அப்படின்னா அதை பராமரிக்கிற வேலையை கொடுத்திருக்கிறாரு. அதை அழிவுக்குரிய மக்கள் அழிக்காதபடிக்கு காத்து கொள்ற வேலையை கொடுத்துருக்காரு. நம்ம கிட்ட கொடுத்துருக்க வேலை 2 வேலை. ஒன்று பராமரிக்கணும், இன்னொன்று பாதுகாக்கணும். என்ன சொல்ற, பராமரிக்கணும், பாதுகாக்கணும். என்றைக்கு பராமரிப்பு இல்லாமல் போனாலும் விளையாது, பாதுகாப்பு இல்லைன்னாலும், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலி அடைக்கப்படாத தோட்டத்தில் நீ என்னதான் விளைவிச்சாலும் ஆடு மாடு மற்ற ஜீவன்கள்லாம் சாப்பிட்டு போயிடும். அப்படின்னா காவல் இல்லாத இடம் அது சூறையாடப்பட்ட இடமா மாறிடும். அல்லது யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரி. நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் சவரோ நம்ம வீட்டுக்கு கேட்டோ போடலாம்னா, கேட்டு போட்டாலும் இப்போ பாதுகாப்பு உடச்சிட்டு திருடிட்டு போயிடலாம் இல்லையா? கேட்டு போட்டு கேட்டுக்கு செக்யூரிட்டி போட்டு பூட்டை போட்டு, அதாவது கதவு வச்சுருப்பாங்க, கதவுக்கு முன்னாடி ஸ்டீலில் கேட்டு போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே பீரோ வச்சுருப்பாங்க, பீரோக்குள்ளே இன்னொரு ஒரு லாக்கரை வச்சுருப்பாங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ளே உள்ளே உடைச்சி வச்சுருந்தாலும் மெயின் கேட்டை உடைச்சி, கதவை உடைச்சி, பீரோவை உடைச்சி, பீரோக்குள்ளே இருக்கிற லாக்கரை உடைச்சி காசு எடுத்துட்டு போயிடுவாங்க, பொருள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா திருடணும் அப்படின்னு அழிக்கிறதுக்கு எப்பயுமே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட இருந்து நீ காப்பாற்றணும்னா எவ்வளோ சேஃப்டியை வைக்கணும் அப்படி சேஃப்டியை வச்சுக்கோன்னு கர்த்தர் சொல்கிறான். அப்படின்னா கர்த்தருடைய நோக்கம், இந்த தேவன் அருமையான ஒரு தோட்டத்தையும் அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்தையும் மனிதனுக்கு கொடுத்தாங்க. ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கிட்டு அது எல்லாம் விளையிறது. இப்போ என்ன, இவன் எவ்வளவு வேணும் என்று விரும்புகிறானோ அவ்வளவுக்கு என்ன பண்ணலாம், அதை விளைவிக்கலாம், அவ்வளவு பெருக்கலாம், அவ்வளவு பெரிய தோட்டமாக அதை விஸ்தாரப்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். வைக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 2 வேலை. ஒன்று பண்படுத்த வேண்டும். அப்படின்னா நிலத்தை பாதுகாத்து அதை பயிரிடுவதற்கான இடமாய் மாற்றி அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு விதைக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் விளையும்.
அப்படின்னா நான் விதைக்க மாட்டேன், ஆனால் விளைக்கணும்னு நினைச்சிக்கலாம், கண்டிப்பாக விளையாது. விதைக்காம விளையாது. ஏன் விதைக்காம விளையாது அப்படின்னா, சரிங்க நான் பறவைகள்லாம் கொண்டு போய் அங்கங்கே விதைகள்லாம் போட்டு போது விளையத்தான் செய்யுது, விளையும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காணாதான். மனிதனுடைய பராமரிப்பு இல்லாத எல்லா இடமும் மற்ற ஜீவராசிகள் தங்குற இடமா தான் இருக்கக்கூடிய பாழாக்கப்பட்ட தேசத்தை போலதான் இருக்கும். காட்டுக்குள்ள நீங்கள் நம்ம தெருவில் நடமாடுற மாதிரி காட்டுக்குள்ளே போக முடியுமா? எந்த பாம்பு எந்த 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 விதமான விஷ ஜந்துக்கள் வந்து கடிக்கும், விஷ பூச்சிகள் கடிக்கும் நமக்கு தெரியாது. அப்படின்னு நம்ம போகிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்று நமக்கு தெரியாத நிலைமை இருக்கும். நீங்கள் கவனிச்சு பாருங்க, இங்கே மனிதனை தோட்டத்தில் வைக்கிறார், அவனுக்கு ஒரு 2 வேலை கொடுக்குறார். முதல்ல தேவன் வேலையை கொடுக்குறார். மனிதனுக்கு சும்மா உட்காந்து சாப்பிடுப்பான்னு சொல்லலை, வேலை செய்யும். என்ன வேலை செய்யணும்? இந்த இடத்த பண்படுத்தணும். அப்படின்னா இதை கல்டிவேட் பண்ணணும், இதை விளைவிக்கக்கூடிய நிலமாய் மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஐடில் லேண்டாக விடக்கூடாது, வேஸ்ட் லேண்டாக விடக்கூடாது, அதை பராமரித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு வேலையை கொடுக்குறாரு, என்னென்ன இதை காப்பாற்றிக்கும். இதில் எந்த விதமான சத்துருவோ கொள்ளாதவர்களோ அல்லது நீ விளைவிக்கிறவைகளை அழித்து கொடுக்குறவைகளை உள்ள வராதபடிக்கு பார்த்துக்கோ அப்படின்னு தான் கொடுக்குறாரு. இந்த 2 வேலையை தான் சொல்லி தான் கற்றுக் கொடுக்குறாரு. எப்போ இந்த 2 வேலையில் எது மிஸ் ஆகுதோ அது வந்து மொத்தத்தையும் எடுத்துக்கணும். பாருங்க, இப்படி ஆசீர்வாதமான பூமியிலே பண்படுத்துகிற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கிறான், காப்பாற்றுற வேலையை விட்டுட்டான். அதனால சாத்தான் வந்தால் ஸ்திரியோட பேசினா, பாவம் செய்ய பண்ணினா, எந்த தோட்டத்தை ஆசீர்வாதமாக இவளுக்கு கொடுத்தாலோ அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த தோட்டம் யாரால் பராமரிக்கப்பட்டு துரத்தப்பட்டாச்சு. இந்த ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள யாரும் வரக்கூடாது, யாருக்காக உண்டாக்கி கொடுத்தாலும் அங்கே வரக்கூடாது. விசுக்கு சுடர்வெள் பட்டயத்தை வைத்து காவல் காக்கும்படி தன்னுடைய தேவ சேனையை நிப்பாட்டிட்டார். இப்போ அந்த ஏதேனுக்குள்ள போக முடியாது. ஆனால் ஏதேன் எப்படி இருக்கும்னு ஆதாமுக்கு நல்லா தெரியும். ஏதேனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பது ஆதாமுக்கு தெரியும். அப்படி எல்லாவற்றையும் தெரிந்த மனிதன் இப்போ தேவன் தொலைஞ்சி விட்டுட்டாருன்னா அந்த இடத்த அடைச்சி வச்சுட்டு எங்கேயோ போய் பரலோகத்தை வச்சிருந்தேன். நல்ல கவனிக்கணும். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார் என்று சொல்லிக்கிறது. அதை கூட்டி சாவி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலயே அவன் டிஸப்பியராக பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. வேதத்தில் அப்படி சொல்லவே படவில்லை. அங்கேருந்து அவனை துரத்தினால்தான் சொல்லப்படுது. அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதமான பூமியிலே அப்பயே என்ன காட்டுதுன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவிப்படாதவர்கள், தேவனுக்கு விரோதமாக வாழ நினைக்கிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதமான இடத்தில் வாழ முடியாது என்பதை அங்கே இல்லையா? அங்கே என்ன காட்டுறாருன்னா, என்னைக்கு பாவம் உள்ள வந்திருந்தோ, பாவம் வந்த பின்னாடி இந்த ஆசீர்வாதமாய் நான் உனக்கு கொடுத்து இந்த ஏதேன் தோட்டத்தில் நீ குடியிருக்க முடியாது என்பதை காமிச்சிட்டார். இதுல நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், முதலாவது பாவம் தேவனுடைய ஆசீர்வாதமான இடத்திலிருந்து வாழ விடாதபடிக்கு நம்மை துரத்திடும் இல்லையா? இந்த மனுஷன் என்ன பண்ணா, தேவனுடைய வார்த்தை கேட்காம பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்ப புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை பாருங்க. அது 15ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 2ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாச்சோம். 16 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆகிலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அங்கேயே சொல்லிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா 2 செய்யினாலும் 1 செய்ய வேணாம், 2 செய்யாத 3 செய்யினாலும் 1 செய்யாத. என்ன செய்யணும்? பண்படுத்தணும், காப்பாற்றணும், எல்லாத்தையும் சாப்பிடணும், எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டோம். இன்னொன்று சொன்னாலும் 1 செய்யாதன்னு, சாப்பிடாதன்னு. 3 செஞ்சுட்டு இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தான். எப்போ செய்ய வேணாம்னு சொன்னதை செஞ்சானோ அப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் உள்ளே பிரவேசித்து பாவம் தேவனுடைய ஆசீர்வாதமான ஏதேன் தோட்டத்தை அவன் வாழ விடாமல் கொடுத்து. சரிங்களா? அப்போ ஏதேன் தோட்டம் என்பதுதான் தேவனுடைய ஒரிஜினல் திட்டம். அப்படின்னா ஏதேனை போல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதேனுடைய வாழ்க்கையின் முன் ருசி மட்டுமல்ல, பின் ருசியும் இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஏதேனில் அனுபவிப்பதை போல ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை அனுபவிக்க வேண்டும். அது தேவனுடைய திட்டம். ஆனால்
எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய இடத்துல வேறொன்றை வைத்து அல்லது வேறொரு காரியத்தை வைத்து அதை முக்கியத்துவப்படுத்தி அதனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அந்த பாவத்தில் நாம் இடைபடுகிறோமோ பாவத்திற்கு இடம் கொடுக்கிறோமோ அன்று நாம் தேவனுடைய ஆசீர்வாதமான ஏதேன் தோட்டத்தில் வாழ முடியாதபடிக்கு துரத்தப்படுவோம். தேவனுடைய ஒரிஜினல் திட்டம் நம்ம ஏதேன் தோட்டத்தை போல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வது. இன்றும் அந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் பாவம் உள்ளே பிரவேசிக்கும் போது ஏதேன் தோட்டத்தை போல அழகுபடுத்தப்பட்டிருந்தாலும் அந்த வாழ்க்கையில் தேவன் துரத்தி விடுவார். இப்ப இதுல புரிஞ்சுக்கிறது என்னன்னா, உன்னை ஏதேன் தோட்டத்தை போல திரும்ப ஆக்கவே நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே எல்லாமே விளைஞ்சிருக்கு. இவன் எக்ஸ்டர்ன் தான் பண்ணணும், அடுத்து பண்படுத்தணும், விதைக்கணும். இவன் விதைச்சாங்க விளைஞ்சிட்டே இருக்க போகும். காப்பாற்றணும், யாரும் உள்ள அதை கெடுத்து விடாதபடி காப்பாற்றணும். காப்பாற்றுறவனை கெடுத்ததுனால நல்லா கவனிக்க, பண்படுத்துறது மிஸ்டேக் விட்டுட்டதுனால மட்டும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்வை அனுபவிக்க முடியாமல் போகல. காப்பாற்றாமல் விட்டது, காப்பாற்றாமல் விட்டால் இப்ப பண்படுத்த ஆளுங்க அப்படின்னு ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்வை இப்ப எப்படி ஆக்கணும்னா, இது பாவம் என்ன செய்து விட்டதுன்னா 17 வருஷம் பாருங்க, 3வது அதிகாரம் 17 வருஷம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ மனைவி வார்த்தைக்கு செவிவிட்டு புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டது. என்னவா தோட்டம் ஏதேன் தோட்டத்தை போல இருக்க வேண்டிய இந்த பூமி என்ன ஆகி போச்சு? உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குமே என்றால் நீ அங்க இருந்து எடுக்கப்பட்டாய். இந்த பூமியில தான் நீ எடுக்கப்பட்ட. நீ இந்த பூமியில நீ நான் சொன்னதை செய்யாததுனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் ஆதாமை சபிக்கல, ஏவாளை சபிக்கல. ஆனால் பார்க்கும்போது சபித்தார்கள் மாதிரி தெரியும், ஆனா சபிக்கல. என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த பாவத்தினுடைய பின்விளைவுகள் என்னமா இருக்கும் என்பதை சொல்கிறார். பெண்ணுக்கு சொல்லும் போது நீ கர்ப்பவதியா இருக்கும்போது மிகுந்த வேதனை உண்டாகும். அதனால தான் லேபர் வார்டு வச்சாங்க, பிரசவ அறைன்னு வச்சாங்க இல்லையா? பிரசவ அறை பெற்றோம்னா இங்கிலீஷ்ல பார்த்தா லேபர் வார்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே கடினமாக கஷ்டப்பட்டு தான் பிள்ளையை பெற்றுருக்குறாங்க. போனாங்க, ஈஸியாக பெற்றுக்கிட்டாங்க, வந்தாங்க, அந்த மாதிரியே கிடையாது. அப்படி கடினப்பட்டதான் பிள்ளையை பெற்று எடுக்கிறாங்க. சொல்லும்போது சொன்னாலும் ஒரு குழந்தை வயிற்றுல நீ பிறக்கும்போது நீ மிகுந்த கர்ப்ப வேதனைப்படுவாய். அது சுலபமாய் பெற வேண்டியதை கடினமாய் ஆக்கிட்டாங்க. இதுல சொல்றாரு, ஆளுகிட்ட சொல்றாரு, ஆதாமை நோக்கி பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். சாதாரணமாக வேலை செஞ்சாலே நல்லா பலன் தர வேண்டிய இந்த பூமியில கஷ்டப்பட்டு உழைச்சு அப்படிதான் பலனை சம்பாதிக்க இருக்காரு. அடுத்து சொல்கிறாரு, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும். என்னமா முள்ளு? யாரா முள்ளு விதைச்சிருக்காங்களா? யாருக்கும் முள்ளு விதைக்க வேண்டிய முள்ளு தானாக உடையும். பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்ட பூமியில நீ விதைக்காததெல்லாம் விளையும். இப்ப பாருங்க, பிரச்சனை மனுஷனுக்கு என்னன்னா, முள்ள பிடிங்கிட்டே இருந்தாலும் கூட முள்ளு அங்கிருந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். முள்ளு முளைக்கிறதுக்கு நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது பெருசா மரமா மாறி. ஆனா முள்ளு காட்ட விளை நிலமா மாத்திரம்னா அது வேறு வரைக்கும் தோண்டி திரும்ப அது முளைக்காதபடிக்கு பார்த்துக்கிட்டு திரும்ப எப்பெல்லாம் முளைச்சாலும் முளைக்க துவங்கும் போது அதை வேரோட எடுத்து அப்படியெல்லாம் நீங்க பண்படுத்தினா மட்டும்தான், அப்படின்னு சொல்லுங்க, பண்படுத்தினா மட்டும்தான் விளைச்சலையே பார்க்க முடியும். ஆமே. அப்ப நீங்க விளைச்சலை பார்க்கணும்னு ஆசைப்படுறது முக்கியம் கிடையாது. இந்த தோட்டம் மீண்டும் ஏதேனை போல் ஆக வேண்டும் என்பதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில் உயிரை கொடுத்து விட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது முக்கியம். நாம வாழ்ற வாழ்க்கை ஏதேனின் வாழ்க்கையை போல ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா அந்த ஏதேனின் வாழ்க்கையை போல நீங்க ஆசீர்வாதமா இல்லை. கர்த்தர் சொல்றாரு, மீண்டும் அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்வை போல ஒரு வாழ்வை மாற்ற விரும்புகிறேன் என்று கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறார். ஏனென்றால் சாபத்தை முள்முடியாக்கி தன் சிரசிலை சுமந்து இயேசு நம்முடைய சாபத்தை நிவர்த்தி செய்து விட்டார். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியில மனிதனாய் வந்து கல்வாரியின் ரத்தம், சொந்த ரத்தம் இந்த பூமியில நிலத்திலே மண்ணிலே சிந்தினபடியால் இந்த பூமி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே கல்வாரியின் ரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து வழிந்த ரத்தம் அந்த பூமியில எப்ப சிந்திச்சோ அப்போது இந்த பூமி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது.
பரிசுத்தமாக்கப்படுதுன்னா பூமியில பாவமே கிடையாது, அப்படின்னா நல்லா விளையுமே, அப்ப இன்னும் முள்ளும் குறுக்கு விளையுதே அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஆனால் பூமி முன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. அந்த சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து தான் நீங்களும் நானும் எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கணும், தேவன் இந்த பூமியை மனிதனை உருவாக்குவது, மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கும் போது இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியிலிருந்து தான் மனிதனுடைய சரீரத்தை மண்ணிலே செய்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை வைத்து அவனுடைய ஜீவனுள்ள மனிதனாய் மாற்றினான். அப்போ அவன் ஜீவனுள்ள மனிதனாய் மாறுவதற்கு என்ன தேவைப்பட்டதுன்னா அவனுடைய ஜீவ சுவாசம் தேவைப்பட்டது. ரைட்டா? நல்லா கவனிங்க, இதை புரிந்து கொள்ளணும்னு வச்சுக்கோங்க. சத்தியம் விளங்கணும்னா நம்ம குழப்பத்தில் இருப்போம். ஏதேன் தோட்டத்தை போல வாழ்க்கைன்னா வேற எதையை பற்றி யோசிக்கக்கூடாது. ஏதேன் தோட்டமா, ஏதேன் தோட்டத்துக்கு போயிடுவோமா? ஏதேன் தோட்டத்தை பற்றியே கர்த்தர் பேசல. ஏதேன் தோட்டத்தை பற்றியே கர்த்தர் பேசல. ஏதேன் தோட்டத்தை போல ஒரு வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். அது ஏதேன் தோட்டம் என்பது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட முன்ருசி. இன்றைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்வை விட மேலான வாழ்வை தேவன் தந்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை விட, அதுவே ஏதேன் தோட்டத்தை விட மேலான வாழ்க்கை. பூமி முள்ளு குறுக்கு இப்போ விளைவிக்குதா? ஆமாம், விளைஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நாம அது மேலே வேலை செஞ்சா, பண்படுத்தினா, காப்பாற்றினா நல்ல விளைச்சலை தேவன் தருவார். அப்போ மனிதன் வேலை செய்யணும். காக்க வேண்டிய மனிதன் காக்கணும், பண்படுத்த வேண்டிய மனுஷன் பண்படுத்தணும். எப்போ பண்படுத்த வேண்டிய மனுஷன் பண்படுத்தலையோ, காக்க வேண்டிய மனுஷன் காக்கலையோ, அப்போ பூமி முள்ளும் குறுக்கும் கண்டிப்பா விளைவிக்கும். இங்க கர்த்தர் சொல்கிறது மூன்று விதமான செய்யினால் அதனுடைய பலன் என்னவென்னா, பண்படுத்த, காக்க மனிதனை வைத்தார், பண்படுத்துறதுக்கும் காப்பாத்துறதுக்கும் மனுஷனை வச்சாரு. அடுத்து இதெல்லாம் சாப்பிடலான்னாரு, ஒன்றும் செய்யாதுன்னு. என்னைக்கு செய்யாதுன்னு சொன்னதை மனுஷன் செஞ்சானோ அன்னையிலிருந்து பூமி சபிக்கப்பட்ட பூமியாயிடுச்சு. பூமியினுடைய தன்மை எப்படிப்பட்டதா மாறிச்சுன்னா, இப்ப சொல்லும் போது பூமி ஒரு நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், பூமி ஒரு நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அப்புறம் என்ன சொல்றாரு? அது உனக்கு முள்ளு குறுக்கும் உடையும். இப்போ கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின்னு சொல்லுவாங்க. பாவம்னா பாவத்துடைய தன்மை என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தணும். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாவம் போது பெருசாக தெரியாது, அதனுடைய பாவத்துடைய பாதிப்பு தான் ஜாஸ்தி. போன வார்த்தை சொல்ல இல்லையா, பாவம் செய்யும்போது கட்ட முடிஞ்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் செஞ்ச நமக்கு கர்த்தருடைய மன்னிப்பை பெற்ற பின்னாடி அதை தொடர்ந்துட்டு போய். ஏன் அப்படின்னு சொன்னால் அது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய போர்க்களம். கர்த்தர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஆமென். கர்த்தர் தான் காப்பாற்றணும். நல்லா இப்படி பண்படுத்துவதற்காகவும் காப்பதற்காகவும் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அனுபவித்து சொல்லி வைத்தார். அவன் தேவனை விட்டு பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து பாவத்தை உள்ளே வர வைத்தவனால் அந்த இடத்துல அவனால் வாழ முடியல. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் அந்த ஆசீர்வாதமான பூமியிலே ஆசீர்வாதத்திலே வாழ விரும்புகிற நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை நிராகரிக்கிறீர்களோ, எப்பொழுது பாவத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கிறீர்களோ, அன்னைக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதமான பூமியிலே வாழ முடியாதபடிக்கு எல்லா விதமான தீங்கும் பொல்லாப்பும் ஆபத்தும் உங்களை வந்து சூழ்ந்து. அப்போ பாவம் பிரச்சனை இல்லை. பாவம் வந்து எங்க பிரச்சனைன்னா, அது நம்ம வாழ்க்கையில் உள்ள வர்ற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, வந்தா பிரச்சனை. ஸோ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்று சொன்னால், ஏதேன் தோட்டத்தை போல ஒரு வாழ்க்கை என்று சொல்லும் போது, ஏதேனுடைய வாழ்க்கை என்று சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரத்தை பாருங்க. அது சொல்றாரு, பாழாய் கிடந்த இத்தேசம் 35ஆம் வசனம், எசேக்கியேல் 36:37, பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மலமுமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவர்களும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருந்தது என்றும் சொல்லுவார்கள். அதை பார்க்குறவங்களும் எப்படி சொல்லுவாங்க? ஏதேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஏதேன் மாதிரி இருந்த தோட்டம் இடம் ஏன் பாழும் குடியேற்றப்படாத இடமுமாய் மாறினதுன்னு கேள்வி.
பார்க்கணும் வசனம். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு. ஆதாமுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார், ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் இதை சாப்பிடலாம், இதை பண்படுத்த வேண்டும், இதை காக்க வேண்டும் சொல்லி கொடுத்தான். பண்படுத்துகிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாலும் காப்பாற்றுற வேலையை விட்டுட்டான். காப்பாற்றுற வேலையை செய்யலைங்கிறதுனால பாவம் உள்ள வந்துருச்சு. பாவம் உள்ள வந்ததுனால அவன் வாழ வேண்டிய இடத்துல அவனால வாழ முடியல. வாழ முடியாததுனால் துரத்தப்பட்டான். கர்த்தர் மீண்டும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான இடத்தை சொல்றார். மீண்டும் திரும்ப வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுவார். ஆசீர்வாதத்தை ரெஸ்டோர் பண்ணுவார். எப்படி இருக்கும்னா, நாம் இழந்து போன ஆதாமுக்குள் நாம் இழந்து போன ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை ஆண்டவராகிய பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்மால் சோதித்துக் கொள்ள முடியும். அப்ப விசுவாசிக்கிறது என்ன விசுவாசிக்கிறோம்னா, இந்த இயேசுவை தவிர என் வாழ்க்கையில் முதலிடத்துல யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு என் வாழ்க்கையில் எதுவும் முக்கியத்துவமான ஒன்றே கிடையாது. நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை மட்டும் தேட போகிறேன், மற்ற எல்லாம் எனக்கு போட கொடுத்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கர்த்தரை வைக்க போறேன். நான் கர்த்தரை எப்போ முதல் இடத்துல வைக்க ஆரம்பிச்சிடனோ நான் முதல் இடத்துக்கு போக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் நான் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளாய் நான் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில முதல் இடத்துல தேவனை வைக்க வைக்க என் வாழ்க்கை என்னையே அறியாமல் ஒரு ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல ஆய்கொண்டிருக்கிறது, மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னா, முதலாவது தேவனுக்கு முதலிடம், இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தி கொண்டு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் வசனங்களை கேட்கும்போது ஏதோ ஒன்று வாங்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், இல்லை 4 விதத்துல வசனங்களை கேட்டோம், இல்லை செய்தி திரும்ப கூட யூடியூப்ல கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஏதோ இதை வந்து அப்ளை பண்ணலைன்னா, வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தலைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனத்தை கேட்ட என்ன பிரயோஜனம்? வசனம் கேள்விதான் வரும். கேட்கறதுனால தான் வசனம் வெளிச்சத்துக்கு வரும். விசுவாசம் என்பது எதனால வருது? கேட்கறதுனால வருது. கேட்குறீங்க, விசுவாசம் வருது. விசுவாசத்தை வாழ்க்கைப்படுத்தணும்னா செயல்படுத்தணும்ல. செயல்படுத்தணும்னா என்ன? விசுவாசம் என்ன இருக்கும்? தண்ணீர் தானே செத்ததா தான். விசுவாசம் எதுக்கான செயல்படுத்தலைன்னா யூஸ்லெஸ் தான். வண்டி நல்லா ஓடுற கண்டிஷன் தான் இருக்கு. ஒரு வருஷம் நிப்பாட்டி பாருங்க, அந்த வண்டி ஓடுற வண்டியாகவே இருக்காது. உண்மை தானே? ஓடுற வண்டி ஒரு வருஷம் நிப்பாட்டினா அந்த வண்டி ஓடுற வண்டியாகவே இருக்காது. ஏன்? அது ஓடுவதற்கு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கணும். விசுவாசம் என்பது தொடர்ந்து பயிற்சிக்கப்பட்டு கொண்டே செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போதான் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய சமயங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எதனால ஆசீர்வாதமான வாழ்க்கை இழந்து போனார்கள் சொன்னால் 3 விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் தலை தூக்குதுன்னு யோசிங்க. கர்த்தர்களை ஆசீர்வதித்து எல்லா விதத்தில் நிறைவில் வைக்க ஆரம்பிச்ச உடனே, பாதுகாப்பு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சு தன் கட்டுகளுக்குள்ள கொண்டு வந்த உடனே இவங்க பெருமை வந்தது. உடனே எல்லாம் நாங்கள் தான், எங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது. ஏன் திறமை, ஏன் பலன், ஏன் புத்திசாலித்தனம், ஏன் நான் தெரியுமா எப்படி சூப்பராக எழுதுறேன்னு தெரியுமா, நான் எப்படி சூப்பராக படித்தேன் தெரியுமா, நான் எப்படி சூப்பராக வேலை செஞ்சேன் தெரியுமா, என்ன மாதிரி வேலை செய்யறதுக்கு யாருமே கிடையாது, என்ன மாதிரி காரியத்தை செய்ய யாருமே கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாருன்னா பழையபடியும் அப்பா சரியில்லை, முதல்ல நீ ஆரம்பி, இந்த கிருபையை நான் தான் உனக்கு கொடுக்குறேன், என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், என்னுடைய கிருபை தான் உன்னை இவ்வளோ பெரிய ஆளாக்கிருக்கு, இவ்வளோ பெருசாக வெற்றிகரமாக இருக்கிற புரிய வைக்கிறதுக்காக ஸ்கிராட்சிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். பழையபடி எப்பொழுதெல்லாம் நமக்கு வெற்றி வருகிறதோ, மிகப்பெரியவர்களாய் நாம் மாறுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் மறக்கக்கூடாது தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இந்த திறமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஞானத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வழிநடத்தலுக்காக ஸ்தோத்திரம், இந்த காரியங்களை கண்டுபிடித்து சரியாய் செய்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உதவிக்காக ஸ்தோத்திரம், ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம்னு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தானியேல் காலத்திலே பெர்சியா ராஜா அவருடைய பாபிலோனில் இருக்கிற ராஜா என் சாமர்த்தியமும் என் பராக்கிரமும் கட்டின மகா பாபிலோன் அல்லவா சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் ஒரு மிருகத்தை போல மாறிப்போம். புல்ல சாப்பிட்றவன் ஆகிட்டான். அது வரைக்கும் கறியை சிக்கனமாக சாப்பிட்டு இருந்தவன், கறியும் கோழி நல்லா கறி வகைகளை சாப்பிட்டு இருந்தவன் கச புல்லு திக்கிற ஒரு ஜீவனை போல மாறிப்போம். ராஜாவா இருந்தவன் அவனுக்கு
கீழாக முழு உலகத்தினுடைய தேசங்களையும் அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். நல்ல கவனிச்சுக்கணும், இது இவனால் கட்டப்பட்டது கிடையாது, கர்த்தர் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் கொடுத்ததுனால அவனால் என்ன பண்ண முடியுது? பராக்கிரமம் செய்ய முடித்தது. அந்த பராக்கிரமத்தை சொல்லாம, தேவன் செய்தார்னு சொல்லாம, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் எல்லாவற்றையும் உண்டாக்கணும்னு சொன்ன அடுத்த நிமிஷமே வயலுள்ள புல்லை மேய்கிற ஒரு விலங்கை போல மாதிரி இருக்கும். நல்லா யோசிங்க, அவனுக்கு எப்போ புத்தி தெளிஞ்சு எப்போ அறிவு வந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தணுமோ அப்பொழுது அவன் மீண்டும் மனிதனாக அந்த ராஜாவுடைய அழகையும் அந்த ஸ்தானத்தையும் அந்த அந்தஸ்தையும் பெற்றுக்கொண்டாங்க வேண்டும் சொல்றேன். அப்படின்னா எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களை பெருமையாய் பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்பதை, கிருபை என்பதை, தயவு என்பதை, என் தகுதிக்கு மிஞ்சி தேவன் கொடுத்திருக்கிற உதவி என்பதை புரிந்து கொள்ளும். எப்போ தாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் நீங்க வந்து சேர்வது மட்டுமில்லை, ஏதேன் தோட்டத்தில் தொடர்ந்து வாழணும்னா, ஏதேன் தோட்டத்தை போல தேவன் கொடுக்கும் வாழ்க்கையை சிறப்பாய் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும், பெருமை பேசக்கூடாது. என்னால, என் திறமை, என் புத்திசாலித்தனம், எனக்கு எவ்வளவு டேலண்ட் தெரியுமா, என் ஆபீஸ்ல எனக்கு காம்படிட்டர் யாருமே கிடையாது, என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது நினைச்சீங்கன்னா உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். ஏனென்றால் ஞானத்தையும் கிருபையும் தருகிறவர் தேவன். தேவனுக்குரிய மகிமை செலுத்தணும். இந்த சாமர்த்தியம் என்ற கைப்பலம் தான் உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. கர்த்தர் மேல சொல்லிக் கொடுக்க ஆளே கிடையாது. கர்த்தர் மேல நம்முடைய வாழ்க்கையில அப்பெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. எட்டாவது அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல வாசிப்போம். ஏன்னா கொஞ்சம் லென்த்தா வாசிப்போம், அதனால ஈஸியா புரியும். உபாகமம் 8ஆவது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவர்களில் குடியிருக்கும் போதும், உன் ஆடு மாடுகள் திரைச்சி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும், உன் இருதயம் மேற்றுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரபடியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காய் பாறையான கண்மலையில் தண்ணீர் புறப்பட்ட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்தவருமான உன் தேவனே கர்த்தரை நீ மறவாமலும் சொல்லுவோமே. மறக்க கூடாதுங்கிற உன் தேவனாகிய கர்த்தரை மறக்காத, அவர் செஞ்ச உதவிய மறக்காத. என்ன சொல்றாரு? நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உன் வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் வத்திக்கும் போது எல்லாம் கையில பெருகி போச்சு, காசாகி போச்சு, பெரிய ஆள் ஆயாச்சு. இப்போ மனசெல்லாம் என்ன சொல்லுது? அப்பா நம்ம தான் பெரிய ஆள்ப்பா, நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது, நமக்கு நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு, நமக்கு திறமை இருக்கு, நமக்கு அறிவு இருக்கு, எங்க போனாலும் பொழைச்சிக்கலாம், இந்த கம்பெனில இன்னொரு கம்பெனி போனால் பொழைச்சிக்கலாம், இந்த கம்பெனி கூட இன்னொரு கம்பெனி கூட நமக்கு பெரிய வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் சொல்றது, உன் இருதயம் மேட்டி மேடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக ஈர்த்து புறப்பட பண்ணினவரும். அவர் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாருங்க மறந்துடாரு. இன்னைக்கு இந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு முன்னாடி வழியில பாம்பு கடிக்காம காப்பாற்றினார், பாம்பு கடிச்சப்பே சாகாம காப்பாற்றினார், சாப்பாடு இல்லாம செத்து விடாம பண்ணினாரு, தண்ணி குடிக்காம செத்து விடாதபடிக்கு பார்க்கணும். வனத்தை அப்படி காப்பாற்றினால்தான் அங்கே வந்து ஊர்ல உட்காந்து நம்ம வந்த வழிகளில் எல்லாம் நம்மை காப்பாற்றினதுனாலதான், நம்முடைய தேவன் நம்மை பத்திரப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம். அழிவின் சக்திகள் நமக்கு விரோதமாய் போராடின போதும் நம்மை அழியாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றினதுனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான இடத்துல இருக்கிறோம். அப்படிங்கிறத என்ன பண்ணக்கூடாதான்? நீ மறவாமலும் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் சொல்லுது. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாகும்.
என் திறமை, என் சாதுரியம், அதான் இவ்வளோ சம்பளம், அதான் இவ்வளோ வருமானம், அதான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு, அதைத்தான் இவ்வளோ பெருசாக மாற்றியிருக்கேன், நான் எவ்வளோ பட்டு கஷ்டப்பட்டு நான் ஒரு சபை இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்கேன் தெரியுமான்னு ஒரு ஊழியக்காரன் பேசுனா, நீ பண்ணலை, கர்த்தர் செய்து. ஏன் சாமர்த்தியம், ஏன் திறமை, ஏன் பலனு, கர்த்தரை போல் அப்படி பேச எப்படி அப்படி எப்போ பேசுகிறோமோ அழிவு ஆரம்பிச்சிச்சுன்னா, அது ஊழியக்காரர்களுக்காக இருந்தாலும் சரி, விசுவாசிகளுக்காக இருந்தாலும், ஒரு நல்ல தொழிலாளிக்காக இருந்தாலும் சரி, ஒரு முதலாளிக்காக இருந்தாலும் சரி, யாருக்குனாலும் அது அப்படியே அப்ளிகப்படாது. மறக்கக்கூடாது, கர்த்தர் இதை செய்வார். கர்த்தருக்குரிய மகிமையை கர்த்தருக்கு செலுத்தணும். அதனால தான் சொல்றது, உன் இருதயம் மேட்டி பெடியாமல். சில பெருமை வந்துச்சுன்னா கண்ணு தெரியாது, பணம் வந்துருச்சுன்னா கண்ணு தெரியாது. மற்றவங்களை பார்த்தா இழிவாக பேசுவாங்க, இழிவாக நடத்துவாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு கோடி கோடியான பொண்ணும் வெள்ளியும் கையில் வச்சிருக்காங்க. மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும். மனிதர்களை தேவன் உண்டாக்கி உங்கள் மத்தியை வாழுபடி செய்திருக்காங்க. ஏழை பணக்காரர் ஜாதிகளால் பிரிக்கிற விஷயங்கள் எதுவுமே செய்யாமல் உண்மையான அன்போடு எல்லாரையும் நேசித்து பாருங்க, அது தேவன் பிரியப்படுவார். அந்த மனுஷன் புறஜாதியாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அதனால தான் நிறைய சமயங்களில் தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்த மக்களை விட ரொம்ப அன்பாக இருக்கிறார்கள். அவங்க ஒரே பிரச்சனை, தேவனை தெரியாது, ரட்சிக்கப்படல், அவ்வளவுதான். ஆனால் தேவனை அறிந்தவர்களை விட நல்லவர்களாக இருக்கிறார். என்ன ஒரே வருத்தமான விஷயம், அவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் இயேசுவை அறியாதனால், ரட்சிக்கப்படாதனால் பரலோகத்துக்கு போக முடியாது. அவங்க எவ்வளவு நல்லது செய்யலாம், உலகத்தையும் தலைகளை மாற்றிடலாம், எல்லாம் எத்தனையோ நன்மைகளை செய்து எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில உதவி செய்து அவங்களை தூக்கி விட்டுருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த பூமியில தர்ம காரியங்கள், நல்ல காரியங்களை செய்திருப்பார்கள், அதனுடைய பலன்களை, நன்மைகளை அவர்களும் அவர்கள் பின்னாடி இருக்கிற மக்களுக்கு வைத்து போவார்கள், தன் பிள்ளைகளுக்கு வைத்து போவார்கள். ஆனால் தங்கள் வாழ்க்கை எங்க போகும்னு தெரியாது. என்னங்க வாழ்க்கை இருக்கிற சம்பாதிச்சு எல்லாத்துக்கும் உதவி செய்வோம், நல்லது செய்வோம் அப்படிங்கிற பெருந்தன்மையுடைய எத்தனையோ நல்ல மக்கள் இருக்கிறார். நான் சொல்லுவேன், நல்லவர்கள் என்பதனால் பரலோகத்திற்கு போக முடியாது. அவன் ரட்சகராக இயேசுவை உள்ளத்திலே ரட்சகராக ஏற்றிருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நன்மை செய்தால் பரலோகத்துக்கு போயிடலாம்னா உங்களை ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். நன்மை செய்யுங்க, நல்லது. மனிதனை மனிதனாக மதிப்பதும் மனிதனுக்கு உதவி செய்வதும் நமக்கு அவசியம். தேவனாக செய்கிறார். இதை மட்டுமே ஒரு குவாலிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன சொல்றாரு, நீ உறுதியத்தில் வேற்றுமை அடையாத, பெருமைப்படாத. நல்லா சாப்பாடு இருக்கு, நல்ல ட்ரெஸ் இருக்கு, எனக்கு ஒரு குறை கிடையாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து தன் வாழ்க்கையில் நல்ல தரத்துக்கு வந்து தன் பிள்ளைகளை நல்ல படிப்புகளை படிக்க வைப்பார்கள், நல்ல வஸ்திரங்களை கொடுப்பார்கள், நல்ல உணவுகளை கொடுப்பார்கள். ஆனால் அந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியாது, நீங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை பட்டு இந்த வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கீங்க. செழிப்பில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் விளங்காததுனால அவள் தங்கள் இருதயத்தில் இருமாப்பாய், நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய வாசு வரமானாங்க, எனக்கு நிறையா இருக்குது, எனக்கு என்ன வேணால் கிடைக்கும், என்ன வாகனம் கிடைக்கும், என்ன மொபைல் கிடைக்கும், எல்லா ட்ரெஸ்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிற பெருமையில் வாழ ஆரம்பித்து விட்டால் என்ன மறந்துடுவாங்கன்னா, நீங்கள் பட்டு வந்த அந்த கஷ்டத்தின் பாதைகள் புரியாது, கர்த்தருடைய ஆசீர்வதித்த விதம் புரியாது, அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் காத்திருந்த கடினமான நாட்கள் புரியாது, விசுவாசத்து ஆண்டுகள் பெற்று வாழ்கிற இந்த வாழ்க்கையை அவங்க இலவசமாய் பெறுவதனால அவங்களுக்கு என்ன புரியாது, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், இவ்வளவு கஷ்டத்தில் மற்றும் கர்த்தர் தூக்கினார், இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதே. நானும் மறக்கக்கூடாது, நீயும் மறக்க. கர்த்தருக்கு நன்றி இல்லாமல் போன வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வாழவே முடியாது. நான் அவருக்கு நம்பினேன், அவரை விசுவாசித்து என்னை வாழ்க்கையில் அர்ப்பணித்தேன், இதுவரைக்கும் என்னை தூக்கிட்டு வந்தார். நீயும் விசுவாசித்து நீயும் கீழ்ப்படிந்து நீ அவருக்கு நல்ல பிள்ளையாக உத்தமமாய் நடந்தால் நீயும் என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை எனக்கு பின்னம் அனுபவிப்பாய், நீயும் அநேக ஆசீர்வாதம் ஒரு பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பாய். ஆகவே ரொம்ப கீழ்ப்படிதலோடும் எதிர்பார்ப்போடும் கர்த்தருக்கு உத்தமமாய் இரு என்று நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வாழ்த்தால், நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளும் ஏதேன வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். இல்லைன்னா அவர்களை சரியாக இந்த விதத்தில் பண்படுத்தாமல் விட்டுவிட்டால் காப்பாற்றுற வேலை ரொம்ப கஷ்டப்படும். கெட்டு போவதற்கு இந்த உலகம் திறந்து கிடக்கும். கெட்டு போவதற்கு திறந்திருக்கிற இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வாதமாக வாழணும்னு முதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு முக்கியமாக 3 விஷயத்த சொல்லணும்னு சொன்னேன். 1, இருதயத்தில் இருமாப்பு, பெருமை, மேட்டிமை வரக்கூடாது.
முதல் விஷயம் சொல்ல 14 வருஷம் உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும், உன் இருதயத்தை மேட்டுமையா பெருமையா அடைய இருதயத்தில் அந்த பெருமை வந்துடக்கூடாதுங்கிறார். ஏன்னா தேவன் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். எந்த மனுஷனுக்கு பெருமை வந்துருச்சோ தேவனே எதிராக இருப்பார் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு நேரத்தில் பெருமை பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாருங்க, கர்த்தரில் பிரியப்படுவார். ஏன்னா உங்களை தாழ்த்திருக்கு. இது தேவனால் வந்த ஈவு, தேவன் கொடுத்த கிருபை. ஆண்டவரே நீங்கள் மட்டும் இந்த வேலையை கொடுத்தலன்னா, இந்த பள்ளியை கல்லூரியை கொடுத்தலன்னா, நீங்கள் மட்டும் இந்த படிப்பை கொடுத்த இந்த திறமையை கொடுத்தலன்னா, நான் வாழ்க்கை அடையாளம் தெரியாமல் போயிருக்கேன். என்னை ஆசீர்வதித்திருக்கீங்களே, நன்மை செய்திருக்கீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்கள் நன்றி சொல்லி பாருங்க, கர்த்தர் அதில் பிரியப்படுவார். கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம் தான் பார்க்கணும் ஒழிய கர்த்தர்கிட்ட நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படிலாம் யோசிக்க முடியாது. முதல் விஷயம் மேட்டுமையை வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து போயிருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆலயம் முடியும் போது கடைசியாக பிரேயர் முடிக்கும் போது ஆமேன்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து தான் முடிக்கிறோம். ஒரு வீட்டில் ஜெபம் நடந்தாலும் அப்படி சொல்லி முடிக்கிறோம். ஏன்? நம்முடைய மனசு மறந்துடும். என் ஆத்துமாவே மறந்துடாது, உன்னை இந்த வரைக்கும் வச்சிருக்கிறது தேவன் தான். உன் சாமர்த்தியம் உன் கைப்படல் கிடையாது. மூணாவது விஷயத்த சொல்றாரு. அதாவது இந்த ஒண்ணு ஒரு விதத்துல என்ன சொல்றாருன்னா, நீ இருதய மேட்டிமை வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம், எங்கிருந்து கர்த்தரோட கூப்பிட்டு வந்தா அவனுக்கு என்னென்ன நன்மை செய்தாருங்கிறத மறந்துடாது. செய்த நன்மைகளை மறந்துடாத. அடுத்து என்ன சொல்றாரு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காத அப்படின்னு சொல்றாரு. செய்த நன்மையை மறக்காத, கர்த்தரை மறக்காத. முதல் விஷயம், இருதயம் மேட்டிமையாக இருக்கக்கூடாது, பெருமை வரக்கூடாது. ரெண்டாவது, அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது, கர்த்தர் நல்லா உதவி செய்திருக்கிறார். மூணாவது, உன் தேவனாகி கர்த்தரை மறக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு போட்டு உங்களை மையப்படுத்தினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கர்த்தரை விட்டுட்டு உங்களை முன்னாடி பாட்டிங்கன்னா ஆள் காலின்னு அர்த்தம். ஒரு பெரிய மல்யுத்த வீரர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பேர் சொல்லலாம், உலக அளவில் மிகப்பெரிய பிரபலமான மல்யுத்த வீரர். அவர் ரிங்கில் ஏறும்போதே நாட் மீ பட் கிரைஸ்ட்னு சொல்லுவார். நான் கிடையாது, கிறிஸ்து. அவ்வளவு பலமாய் உலகத்தில் பெரிய சாம்பியனாக இருப்பார். அவர் கர்த்தருக்கு மகிமை சொல்லுவார் எப்பயுமே. அவ்வளோ பெரிய ஸ்டேடியமில் ஒரு மல்யுத்தம் செய்யக்கூடியவர். ஆனால் அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மகிமை விடுவார். சில பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லோகன் அல்லது பெல்ட் இது மாதிரி எதாவது போட்டாங்கன்னா அதில் கூட இயேசு பற்றி சொல்லுவாங்க. உலகம் பார்க்கட்டும், உலகம் அறியட்டும், எனக்கு கர்த்தர் தான் இந்த வெற்றியை கொடுக்கிறவர்னு அறியட்டும். அதில் என்ன அவங்களுக்கு முக்கியத்துவம்னு சொன்னால், அவர்கள் தங்களை உயர்த்தவில்லை, கர்த்தரை உயர்த்துகிறார். நல்ல வெற்றியாளர்களாக நீங்கள் வரும்போது மறக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஸ்டேட்டஸ் பண்ணிட்டீங்க, ஒரு பெரிய பிரபலமான ஆளாகிட்டீங்கன்னா யாராவது வந்து உங்களுக்கு அந்த வெற்றிக்கு என்னங்க காரணம்னா, எங்கள் அப்பா தான் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம், என்னுடைய திறமை தான் காரணம், நான் படிக்கப்பட்டெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்தேன், அதனால தான் இதுதான் காரணம்னு சொல்கிறது சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும், நல்லா உண்மையும் கூட தான் இருக்கும். ஆனால் எதையும் சொன்னோன்னா முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஸ்தானம், இந்த அது உயர்வு, இந்த மதிப்பு, இந்த இன்னைக்கெல்லாம் வந்து என்னை கேட்குற இடத்துல என்னை கர்த்தர் வைத்திருக்கிறான்னா என் முதல்ல மதிப்பை கர்த்தருக்கு சொல்லுவேன். என்னை கர்த்தர் முன்பாக நான் தாழ்த்துறேன். அதை கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆனால் அந்த அந்த வெற்றி நீங்களும் பிரயாசப்பட்டிருக்கீங்க, நீங்களும் படிச்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கான இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணேன், இப்படிலாம் நான் பிளான் பண்ணேன் அப்படிலாம் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த வெற்றியை முதலாக தேவனுக்கு தான். அதுக்கு அந்த வெற்றிக்காக நம்மை தாழ்த்தணும், கர்த்தர் முன்பாக என்னை தாழ்த்தணும். கர்த்தரை மறக்கக்கூடாது. வெற்றியில் வரும்போது தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிக்கலாம், நல்லவர் அவர் கிருபை என்றார். நம்ம எப்படி ஆரம்பிச்சோன்னு யோசிச்சு பாருங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், ட்ரெஸ்ஸுக்கு கஷ்டம், சாப்பிட்ற சாப்பாடுக்கு கஷ்டம், அப்படி ஆரம்பித்தேன். இன்னைக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். நன்றியுள்ளவனா இருக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த கர்த்தர் நான் தாழ்வில் இருக்கும்போது என்னை நினைத்தவரை இன்றும் நான் நினைக்கிறேன், அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்வார், ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென்.
சொல்லிட்டு ஒரு வசனத்தை வாசிப்போம், அடுத்த வாரத்தில் தொடர்போம். அது உபாகமம் 8வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து பின்னாடி 2 வசனத்தை வாசிக்கிறேன். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வளர்ந்திருக்க உன்னை போஷித்தோருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். அடுத்து, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரும். என் திறமை, நான் கைவிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் ராத்திரி பகல நான் ஜபம் பண்ணேன், உபவாசம் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், எல்லாம் பண்ணேன், அப்புறம் நான் இப்படி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாத்திக்கிறீங்க சொல்கிறாரு. என் சாமர்த்தியம், என் கைப்பலனு இதெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்ததுன்னு தயவுசெய்து சொல்லாத. என் திறமைங்க இதெல்லாம் சம்பாத்தியம் பண்ணது அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்லிட்டு உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என்ன சொல்றேன்? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எனக்கு இருக்கிற பலன், எனக்கு இருக்கிற சுகம், எனக்கு இருக்கிற பாதுகாப்பு, உழைத்த உழைப்பினுடைய பலன்களை கையில சம்பாதித்து கையில வைத்து சாப்பிடுறீங்கன்னா அவருடைய கிருபை. எதை மறக்கக்கூடாது? ஏன் சாமர்த்தியம், ஏன் கைப்பலன் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தது, எனக்கு வேதனையை கூட்டாத ஐஸ்வர்யத்தை தந்தது. அதனாலதான் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படிங்கிற நீங்க டிக்ளேர் பண்ணலன்னா நீங்க உங்களை முன்னாடி வைக்கிறீங்க. எப்போ வரைக்கும் கர்த்தரை முன்னாடி வைக்கிறீங்களோ அப்போ வரைக்கும் உங்களுக்கு பெருமை. எப்போ உங்களை பெருமைப்படுத்த நினைக்கிறீங்களோ ஒன்றும் பெருமை இல்லை, நினைக்காம. தேவன் தாழ்மையினவனுக்கு கிருபை கொடுக்கிறார், பெருமையினவனுக்கு எதிர்த்து இருக்கிறார். மேன்மைக்கு முன்னாடி தாழ்மை. நீ மேல வரணும்னா முதல்ல தேவை பணிவு, தாழ்மை. நீங்க ஒரு ஆசீர்வாதமான ஏதேன் தோட்டத்தை போல ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அதை வாழ விடாமல் தடுக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமை, இருதயத்தின் மேட்டுமை, தேவனை மறக்கிறது, ஏன் சாமர்த்தியம், ஏன் கைப்பலனும், நான் தான் உழைச்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் சொல்றது. நான் சொல்றேன், நீங்க எத்தனை விதத்துல உபவாசம் பண்ணி, எத்தனை விதத்துல கண்ணீர் வடிச்சு, தெருவா அலைஞ்சு, அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சபையில் ஒரு பெரிய திரளான கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த சபையை நான் உருவாக்குன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் தான் சொல்றேன். உங்கள் பெருமை எல்லாத்தையும் வச்சு கர்த்தர் இறக்கம். கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டினீர்கள் உண்மை. ஆனால் கர்த்தர் ஒரு விசுவாசியுடைய உள்ளத்திலே பேசாவிட்டால் அந்த சபையில இருக்க முடியாது. கர்த்தர் கொண்டு வந்து ஒரு சபையில இந்த விசுவாசிகளை நாட்டாவிட்டால் இன்னைக்கு ஆலயத்தில் விசுவாசிகளே கிடையாது. கெடுத்து போட, அழித்து போட சாத்தான் 1000 நேரத்தில் என்ன வேலை செஞ்சாலும் சரி, கர்த்தர் கொடுக்கிறதை எதுவுமே தேட முடியாது. ஆமென். அப்ப கர்த்தர் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். இந்த விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த விசுவாசிகளை நான் உண்மையாய் பராமரிப்பேன் என்று நம்பி கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்தினால் கர்த்தர் அதில் பிரியப்படுவார். ஏன் சாமர்த்தியம், ஏன் கைப்பலன், நான் ரத்தம் சிந்துறேன், நான் உழைச்சேன், நான் ராத்திரி போல உபவாசம் பண்ணேன், நான் உங்களை முன்னாடி நிறுத்துறீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாவோ பெரிய விசுவாசியா இருந்தாலும் கர்த்தர் அதை பார்த்து எண்ணி நகையாடுவார். ஓ சாமர்த்தியம் கைப்பலன், நீ கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தியத்தை இறுதியில் எடுத்துக்கொள்ள, அதற்காக நீ கர்த்தவேதனைப்பட்ட, அதற்காக ஜெபித்தாய், பிரயாசப்பட்டாய், உண்மை. ஆனால் ரட்சிக்கிறது கர்த்தருடைய வேலை. சொல்ல வேண்டிய வேலையை நீ செஞ்ச, ரட்சிக்கிற வேலையை கர்த்தர் செஞ்சாரு, வளர்க்கிற வேலையை அவர் எங்க வச்சு செய்வார். சொன்னவனுக்கு சொன்னவனும் நான் சொல்லி இவனை ரட்சிக்கிறவன் நடத்தினேன் பெருசாக சொல்லிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவனும் என்னால் முன்னால் அப்படின்னு யாரையும் சொல்லிக்க முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்களையும் அந்தந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்டு நாம் ஒன்றும் மறக்கக்கூடாது, எந்த மனிதனையும் முன்னாடி வைக்கக்கூடாது, கர்த்தர் மட்டும்தான். வாழ்க்கை ஃபுல்லாக முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அவரை விட்டுட்டு எங்கே நம்ம மற்ற காரியத்தில் முன்னாடி வச்சாலும் சரி, பணத்தை வச்சிங்கனாலும் சரி, வாழ்க்கையை வச்சாலும் சரி, பொருளாதாரத்தை வச்சிங்கனாலும் சரி, எதுவுமே உங்கள் வாழ்க்கைன்னு நினைக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமாம், கூட கொடுக்கறதுக்காக, கூட வர வேண்டியதுக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுற முடியாது. அப்போ என்ன இருக்கக்கூடாது? பெருமை இருக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது, கர்த்தரை மறந்துடக்கூடாது, ஏன் சாமர்த்தியம், ஏன் கைப்படணும்னு சொல்லி கலையக்கூடாது. நான் தான் சொல்லிட்டு அலையக்கூடாது.
அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மேலும் மேலும் நன்றாக உயர்த்துவார். ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர்.